ஜோதிட சாஸ்திரப்படி ஜோதிடத்தில் 12 ராசி 27 நட்சத்திரம் என்று இருக்கின்றது. அதில் சூரியனுடைய ஆதிக்கம் பெற்ற ராசியோ நட்சத்திரமோ இருந்தால் அதில் பிறந்திருந்தால் அவர்களால் எந்த இடத்திலும் அனுசரித்து இல்லை அடிபணிந்து போக முடியாது, எங்கேயுமே வேலை செய்ய முடியாது. அவர்கள் திறமைசாலியாக இருக்கலாம், அறிவு மிகுந்தவர்களாக இருக்கலாம், ஆனாலும் அவர்களால் ஒரு இடத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியாது. அப்படி என்றால் அந்த சூரியன் ஆதிக்கம் பெற்றது ஒரு ராசி 3 நட்சத்திரம், அவ்வளோதான். ராசி என்றால் சிம்ம ராசி, நட்சத்திரம் என்றால் அதாவது கார்த்திகை, உத்திரம், உத்திராடம், இந்த 3 தான் சூரியனுடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிறிது அடுத்த ஆட்களிடம் அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியாது. அதாவது கர்வம், தலைக்கணம் என்றே வைத்துக்கொள்வோமே, அது அதிகமாக இருக்கும். யார் சொன்னாலும் அவர்கள் கேட்க மாட்டார்கள். அந்த சூரியன் அரசனுடைய இது. ஒரு அரசன் எப்படி யாராச்சும் சொன்னால் ஏற்றுக்குவானா? அவன் தான் உலகம், நமக்காகத்தான் உலகம், நாம் தான் உலகம் என்பது போல் அவர்களுடைய எண்ணம் இருக்கும். ஆகவே இதில் இருக்கிறவர்கள் கொஞ்சம் பணிபுரிவது கடினம். அதிலும் குறிப்பாக இன்னும் சுருக்கமாக பார்த்தால், இந்த ராசியும் நட்சத்திரமும் ஒரே இடத்தில் சூரியனுடைய ஆதிக்கம் பெற்றதாக இருக்குது என்று வைத்துக்கொள்ளுங்களேன். அது ஒன்று தான். அதுதான் உத்திரம் 1வது பாதம். உத்திரம் 1வது பாதத்தில் பிறந்தால் அவர்களுடைய ராசி சிம்மமாக இருக்கும். ஸோ அவர்களுடைய ராசியும் சூரியன் ஆதிக்கம், நட்சத்திரம் சூரியன் ஆதிக்கம். இவர்களால் கண்டிப்பாக எங்கேயுமே வேலை செய்ய முடியாது. பெரிய அறிவாளியாக இருப்பார்கள், நல்ல திறமைசாலியாக இருப்பார்கள், எந்த எக்ஸாம் பாஸ் பண்ணக்கூடிய ஒரு திறமை இருக்கும். ஆனால் அவர்களால் வேலை செய்ய முடியாது. ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட அட்ஜஸ்ட் பண்ண மாட்டார்கள். யார் அவர்களை பேசினாலே அவர்களுக்கு பிடிக்காது, ஏதாவது சொன்னால் கூட அவர்களுக்கு பிடிக்காது. ஆகவே தான் நம்முடைய இந்த ஜோதிட ஆராய்ச்சிப்படி சிம்மராசியில், அதாவது உத்திரத்தின் முதல் பாதத்தில் பிறந்த சிம்மராசிக்காரர்கள், அவர்களும் சிம்மராசியாக இருப்பாங்க. இவர்களுக்கு ராசியும் சூரியன், நட்சத்திரம் சூரியன் ஆதிக்கத்தில் இருப்பதால் இவர்கள் எந்த இடத்திலுமே வேலை செய்ய முடியாது. ஆகவே இவர்கள் வேலை தேடுவதை விட, பரீட்சைகள் எழுதுவதை விட, அதாவது அரசு வேலைக்கோ தனியார் வேலைக்கோ முயற்சி செய்வதை கைவிட்டுவிட்டு ஏதாவது சின்ன தொழிலாக இருந்தாலும் சொந்த தொழில் செய்வது தான் இவர்களுக்கு நல்லது. மற்ற எந்த இடத்தில் இருந்தாலும் விரைவிலே அது உதறி தள்ளிவிட்டு வெளியே வந்து விடுவார்கள். இவர்களுக்கு அது ஒத்து வராது. ஆகவே நம்முடைய அட்வைஸ் என்னவென்றால், அதாவது சிம்ம ராசியில் உத்திர நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் அவர்கள் சிம்மராசியாகத்தான் இருப்பார்கள். முதல் பாதம்னா சிம்மராசி. மற்றவர்கள் இருக்கலாம், இவன் கார்த்திகை உத்திராடம் கூட அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம். சிம்மராசியில் மற்ற பூரம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாம். ஆனால் சிம்மராசியில் பிறந்த உத்திர நட்சத்திரம் அட்ஜஸ்ட் பண்ணவே போக முடியாது. நன்றி, வணக்கம்.